நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. டே மச்சானி, அந்த ராகேஷ் அடிச்சதெல்லாம் சரிதான். ஆனா போகும்போது என்னையே கூப்பிட்டு இருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல. ஏன் சொல்றேன்னா, அந்த காப்பித்தல் மண்டையே டம்மி பீஸ் தான், இருந்தாலும் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சவன். நீ மட்டும் தனியா போறதுனா கூட பரவாயில்ல, நீ அவனை சமாளிச்சிருவ. ஆனா ரியாவையும் கூட்டிட்டு போகும்போது அவன் ஏதாவது இடக்க மடக்கா பண்ணிருந்தானா? அன்னைக்கு கூட பாத்தல, கோயில ரியாவை வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணான். அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தா நீ என்னடா பண்ணிருப்ப? டேய், ஒரு தடவை தான் ஏமாறுவேன். அதுவும் இல்லாம ரியாவை நான் கூட்டிட்டு போகும்போது அப்படிதான் அவன் ஏதாவது பண்ண நான் விட்டுருவனா? டேய், என் கூட இருக்கும்போது என்ன மீறி அவனால ரியாவை எதுவும் பண்ண முடியாதுடா. ஆனா ஐஷு இங்க ஹாஸ்பிட்டல்ல தனியா இருக்கா. நான் அவனை தேடி தான் போனேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கானு எனக்கு தெரியாதுல்ல. அதனாலதான் உன்ன ஐஷு கிட்ட அனுப்பி வச்சேன். ஓ அப்படியாடா, சரி அது என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்லடா. நீ பாட்டுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போன வெளியே இருக்கேன்னு சொல்லிட்ட. நான் ஐஷு கிட்ட போய் அவ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் உளறிக்கிட்டு இருக்கேன். சொல்லியிருந்தா அதை விட அதிகமா உளறி இருந்திருப்ப, அதனாலதான் சொல்லல. டேய் ஆமாண்டா சக்தி, பின்ன நான் அந்த ராகேஷ் அடிக்க போறேன்னு சொல்லியிருந்தா நீ டென்ஷன் ஆகாம இருப்பியா? டென்ஷன்ல ஐஷு கிட்ட போய் எல்லாத்தையும் உளறி இருப்ப. அவ ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கா, இதுல வேற நீயும் போய் சொல்லி அவ இன்னும் டென்ஷன் ஆகி எனக்கு போன் பண்ணி என்னையும் டென்ஷன் பண்ணி இருந்திருப்பா. அதான் ஃபைட் சீன் முடிகிற வரைக்கும் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லல. ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சுட்டேன்னு நினைக்காத. சொல்லாம போய் இப்ப நல்லா ஐசு கிட்ட மாட்டினியா, இனி எப்படி சமாதானம் பண்ற நானும் பாக்குறேன். டே, அவ என் பொண்டாட்டிடா. அவளை சமாதானம் பண்ற டெக்னிக் எல்லாம் எனக்கு தெரியாதா? எப்படி சமாதானம் பண்றேன்னு மட்டும் பாரு. பாக்குறேன் பாக்குறேன். ஐயோ, சிங்கம் முன்னாலேயே உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கு. மச்சான் மாட்டினான். ஃபாத்தி, ஏ ஃபாத்தி. என்னைக்கா? ஏ ஃபாத்தி, இவன் யார் கேட்டு வீட்டுக்குள்ள வந்தான்? இக்கா, இதுக்கப்புறம் இவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அதையும் மீறி இவனை யார் வீட்டுக்குள்ள விட்டது? ஐயோ இக்கா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்ன பொறுமையா பேசணும் ஃபாத்தி? நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியும் இவ்வளவு தைரியமா வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவனை முதல்ல வெளியே போக சொல்லு. அப்பனா பாப்பாவும் போய்டுவேன். தாத்தா, அப்பாவை வீட்டுட்டு வெளியே போறீங்கன்னா பாப்பாவும் வெளியே போய்டுவேன். டேய் மச்சான், என்னடா உன் பொண்ணு வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் உன்னோட பிளானா? ஐயோ டே, சத்தியமா இல்லடா, எனக்கே தெரியல. இரு பாப்போம். தாத்தா, எதுக்கு அப்பாவை சும்மா சும்மா வெளியே போ சொல்றீங்க? அப்பா பாவம்ல. அம்மோ, உனக்கு உன் அப்பனை பத்தி தெரியாது. அவன் இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனாலதான் தாத்தா வெளியே போய் சொல்றேன். அப்பனா சரி, அப்பா வெளியே போயிட்டாங்கன்னா பாப்பாவும் அப்பாவோட போயிடுவேன். அம்மோ, இப்படி எல்லாம் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தது? எல்லா களவாணித்தனமும் பண்ணிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு பிள்ளைய வச்சு நாடகம் போடுறானா உன் அப்பன்? நாளா எதுவும் சொல்லி கொடுக்கலாமா? அவர் தேவையில்லாம எதுவும் பேச வேணாம்னு சொல்லுங்க. ஐயோ, நாளா எதுவும் சொல்லலடா. நீயாச்சு உன் வாப்பாவாச்சு. இடையில பஞ்சாயத்து பண்றதுக்கு தான் என் பேத்தி இருக்காளே, அவ பாத்துக்குவா. எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போறேன். தாத்தா, அப்பாவை சும்மா வெளியே போங்க சொல்லாதீங்க. அப்பா பாவம். அப்பா இல்லன்னா பாப்பா அழுவேன். அப்பா வேணும். அப்பா நம்ம வீட்லயே இருக்கட்டும். ஐயோ சரிடா அம்மோ, நீ அழுகாத. இப்ப என்ன, உன் அப்பா இந்த வீட்லயே இருக்கணும் அவ்வளவுதானே? இருந்துட்டு போட்டும். வேற யாருக்காகவும் இல்லடா அம்மோ, உனக்காக மட்டும்தான். சரி திட்ட மாட்டேன். பாச்சா பை நல்லா மாட்டிக்கிட்டாருடா. டே, கொஞ்சம் சும்மாறா. சரிடா அம்மோ. டி அம்மா, அதெல்லாம் வேணண்டா. அதான் அப்பா வீட்டுல இருக்கிறதுக்கு தாத்தா சரின்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? சரி பழம் விட்டுட்டேன், இதுக்கப்புறம் பேசுவேன். ஐயோடே மச்சான், உன் பாப்பாவை நினைச்சா சத்தியமா திருப்பி வருதுடா. சரிடா அம்மோ, இப்ப பாப்பாவுக்கு தாத்தா மேல கோபம் போயிடுச்சுல, இன்னும் எனக்கு அந்த பெட்டியை தூக்கிட்டு நிக்கிற, அதை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு வா, நம்ம விளையாடுவோம். சரி போலாம் வா. டேய் மச்சான், எப்படியோ உன் வாப்பா கிட்ட இருந்து உன் பொண்ணு உன்னை காப்பாத்திட்டா. ஆனா ஐஷு கிட்ட இருந்து உன்னை யாரா காப்பாத்துவா? என்ன மூஞ்சி மாறுது? இவ்வளவு நேரம் சமாளிச்சிருவேன்னு சொல்லிட்டு இருந்த. டே, சமாளிக்கிறதுக்கு ஐடியாலாம் இருக்குடா. இருந்தாலும் அவகிட்ட போகணும்னு நினைச்சாதான்டா கொஞ்சம் பயமா இருக்கு.
இருக்காதா பின்ன? வெளியே இருக்கிற வில்லனை கூட சமாளிச்சிடலாம், ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்டாட்டிய சமாளிக்கிறது தான்டா கஷ்டம். ஒரு வழியா ராகேஷ் பிரச்சனை முடிஞ்சிருச்சு, வாப்பா பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு ஜாலியா இருக்கலாம்னு பாத்தியா? இப்ப ஐஷோட பிரச்சனை எப்படி சமாளிக்க போற? எங்க போதுங்க, இதுக்கு மேல நடக்க முடியல, உள்ள போலாம் வாங்க. என்ன என்னமோ ஃபேஷன் ஷோல நடக்கிற மாதிரி இப்படி இப்படி 2 நடம் நடந்துட்டு உள்ள போலாங்கிறியா? டாக்டர் என்ன சொல்லிருக்காங்க? 5 மாசம் ஆகுது, இதுக்கப்புறம் ஒழுங்கா நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீ நட. எங்க 5 மாசம் தானங்க ஆகுது? 7-8 மாசத்துக்கு அப்புறம் தான் நல்லா நடக்கணும். இப்ப சும்மா நம்ம வீட்டுல வேலை செய்யும் போது அப்படி இப்படி நடக்கிறதே பெருசுதான், அதுவே போதுங்க. அதுக்கு நீ எங்கம்மா வேலை செய்யற? வீட்டுல அண்ணி தானே எல்லா வேலையும் செய்யறாங்க. நீ சும்மா தானே உட்காந்துருக்க. இப்படி இப்படி நடந்தாதான் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாகும். ஒழுங்கா நட. அரவிந்த், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அன்னைக்கு கையில் அடிப்பட்டதுக்கு அப்புறம் நானும் கூட மாட எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன் தெரியுமா? நீ செஞ்சு கொடுக்கறத நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு கையில அடிப்பட்டாலும் அண்ணி உன்னை வேலை செய்ய விடாம அவங்களே தான் எல்லாம் பாத்துக்கிறாங்க. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா? எங்க நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீ வேலை செஞ்சாலும் சரி செய்யலனாலும் சரி, இப்ப இங்க இருந்து அந்த மரத்துக்கிட்ட வரைக்கும் ஒரு 4 தடவை அப்படி இப்படி நீ நடக்கிற, அப்புறமா தான் நம்ம உள்ள போறோம். ஐயோ அரவிந்த், நீ என்ன குனிஞ்சாலும் வேலைக்காகாது. நார்மல் டெலிவரி ஆகணும்னா நல்லா நடந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாதான் நார்மல் டெலிவரி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. என் குட்டி சீதா நல்லபடியா வெளியே வரணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டு தான் ஆகணும். ஐயோ குட்டி சீதா, குட்டி சீதா, உங்க குட்டி சீதா நல்லபடியா வெளியில வர்றதுக்குள்ள பெரிய சீதாக்கு ஏதாவது ஆயிடும் போல. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, ஆகவும் நான் விட மாட்டேன். ஒழுங்கா நட. ஒரு நடக்கிறதுக்கு என்னெல்லாம் டயலாக் அடிச்சுக்கிட்டு இருக்க பாரு. நடக்கிறேன், போங்க. அம்மா இங்க பாருங்க, கரும்பு. தீரா, ஏதுடா கரும்பு? யார் கொடுத்தா? என்ன மச்சி, தீரனுக்கு கரும்பெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஆமாடா, வாங்கி கொடுக்கிறதுக்கு நீ சுருக்கு போய் நிறைய பணத்தை கொடுத்து வச்சிருக்க பாரு, வாங்கி கொடுக்க. ஏலே, பொங்கல் பரிசு ரேஷன் கடையில இருந்து வாங்கிட்டு வரம்ல, அங்க கொடுத்தாவ கரும்பு. பொங்கல் பரிசு வாங்க போனீங்களா? ஐயோ அம்மாச்சி, இந்த வெயில்ல நீங்க போய் நின்னு வாங்கிட்டு வந்தீங்களா? இவர்கிட்டயோ இல்ல கதிர் மாமா கிட்டயோ சொல்லிருந்தா அவங்க போய் வாங்கியிருப்பாங்களே. ஆமா ஆமா, அங்கிட்டு போய் லைன்ல நின்னு வாங்கிட்டு வர அளவுக்கு தான் இவனுக்கு 2 பேருக்கு பொறுமை இருக்கு பாரு. பொறுமையை கூட விடு. அவங்கிட்ட சொன்னா ஐயோ பொங்கல் பரிசு வாங்குறதுக்கு நான் போய் நிக்க முடியுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விடுங்க அம்மாச்சின்னு சொல்லிவிடுவான். அப்புறம் இவங்கள சொல்லவே வேண்டாம். நான் ஒரு போலீஸ்காரன், நான் போய் லைன்ல நின்று பொங்கல் பரிசு வாங்கினா என்னுடைய கெட்டி என்ன வருதுன்னு சொல்லி இந்த போய் போக கூட மாட்டான். ஆமா பின்ன, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த ஒரு கரும்பு வாங்குறதுக்கு போய் எங்க லைன்ல நிக்க முடியுமா? கேட்டியா? இவன் போய் வாங்கிட்டு வருவானாக்கு. அப்புறம் நீ மாசமா இருக்க, உனக்கும் போக முடியாது. அமுதாக்கு கை நல்லா இருந்துட்டா கூட அவ போய் வாங்கிட்டு வருவா. அவளும் கையில அடிபட்டு கிடக்கா. அது அப்புறம் வேற யாரு போவ? நான் தானே போகணும். அம்மாச்சி, உண்மையே சொல்லுங்க. பொங்கல் பரிசோட பணம் கொடுப்பாங்கன்னு நம்பி தானே போனீங்க. கடைசியில பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாங்களா? இலை கொழுப்படுத்தவனே, போன போகுது வீட்டுல யாருக்கும் போய் பொங்கல் பரிசு வாங்க முடிய மாட்டேங்குது. பச்சரிசி சக்கரை கரும்பெல்லாம் குடுப்பாவோ, வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு பொங்க வச்சு கொடுக்கலாம்னு நான் வேகாத வெயில போய் வாங்கிட்டு வந்திருந்தா பணத்துக்காக போனீங்களாடா கேக்குறேன். உன்னை இந்த கரும்பாலே அடிச்சு வெளுக்கிற இருல. சரி விடுங்க அம்மாச்சி, உண்மையை சொன்னா உங்களுக்கு கோபம் வருமே. அப்புறம் இது என்ன ஒரே ஒரு கரும்பு கொடுத்துருக்காங்க? ஒரு கரும்பு எப்படி நம்ம வீட்டுல இவ்வளவு பேருக்கு பத்தும்? அதுக்கு இந்த ரேஷன் கடையில பொங்கல் பரிசுக்கு உனக்கு என்ன ஒரு கட்டு கரும்பா குடுப்பாவோ? அவங்க குடுக்கலனாலும் நீங்க கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கணும் அம்மாச்சி. ஆமா, நீ இப்படி திண்ணையில உட்கார்ந்து வாய் மட்டும் அடி. என் கூட வந்திருந்தா ஏசி சாரி வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு கட்டு கரும்பு தூக்கி கொடுத்துட்டு பண்ணவளா இல்லையா? அட என்ன அம்மாச்சி ஏசி, உங்களை விடவானா பெரிய ஆளு? உங்க பேரை சொன்னா இந்த ஊரே நடுங்கும். ஒரு கட்டு கரும்பு தர மாட்டானா? தருவான் தருவான். உன் தாத்தன் தானே எனக்கு கரும்பு கொடுத்துக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒரு கட்டு கரும்பு தர்றதுக்கு. அம்மாச்சி, தாத்தாவா இருந்திருந்தா ஒரு கட்டு கரும்பு என்ன, உங்களுக்காக கரும்பு தோட்டத்தையே வாங்கி கொடுத்துருப்பாரு. இல்லை கிறுக்கு பயலே, உனக்கு ஒரு வேலை வெட்டி இல்லையாலே? எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போகணும்னு கிளம்பி ஓடிக்கிட்டு கிடப்ப. இன்னைக்கு என்ன பொண்டாடி கூட உட்காந்துட்டு என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருக்க? என்ன மச்சி, தாத்தாவை பத்தி சொன்னதும் வெக்கம் வருதா? ஐயோ கடவுளே, ஒரு விளங்காதவம்மா. இவன் கூட நின்னு நமக்கு பைத்தியம் பிடிச்சுக்கிடும். நான் உள்ள போறேன். இல்லை ஜீரா வாடா போவோம். பாத்தியா சீதா, தாத்தாவை பத்தி பேசினதும் அம்மாச்சி எப்படி ஓடுறாங்கன்னு. என்ன அரவிந்த் நீங்க பாவம், அவங்க சும்மா எதுக்கு அவங்கள ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க? சும்மா விளையாட்டுக்குடி. ஏன் அம்மாச்சி அப்புறம் நான் கிண்டல் பண்ணாம வேற யார் கிண்டல் பண்ணுவா? என்னமோ பண்ணுங்க. அரவிந்தப்பா, எனக்கு இந்த கரும்பு வேணும், இத உடைச்சு கொடுங்க. டி இருடா தீரா, உனக்கு மட்டும் உடைச்சு கொடுத்தா போதுமா? ஆதி நிலா எல்லாருக்கும் வேணும்ல, அவங்க எல்லாம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் உங்க 3 பேருக்குமே உடைச்சு தரேன்.
அரவிந்த், இந்த ஒரு கரும்பு இவங்க 3 பேருக்கே பத்தாது, இன்னும் வேணும்னு கேட்பாங்க. அப்புறம் வீட்ல எல்லாருக்கும் வேணும்ல. எப்படியும் பொங்கல் தான் வரப்போகுதே, நீங்க போய் எல்லாருக்கும் கரும்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அரவிந்த். ஆமா சீதா, கரும்பு மட்டும் இல்ல, பொங்கலுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணுமே. ஐயோ ஆமாங்க, இந்த தடவை பொங்கலுக்கு தான் எல்லாருமே ஒண்ணா இருக்கோம், அதனால நல்லா கொண்டாடணுங்க. கொண்டாடிடலாம் சீதா. அண்ணனும் அண்ணியும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா, அவங்க வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் வாங்கணும் எல்லாம் பார்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா போய் வாங்கிட்டு வந்துடலாம். சரி அரவிந்த், என்னால வர முடியாது. ஆனா குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னா கண்டிப்பா அக்கா தான் வரணும். அதனால அக்காவும் மாமாவும் போய் எல்லாருக்கும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரட்டும். நீங்க பொங்கல் வைக்கிறதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. எதுக்கு அவங்க நானும் தனித்தனியா போய்கிட்டு, அவங்க வந்துட்டோம். பொங்கலுக்கு வேண்டிய பொருள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே நாங்க 3 பேருமே சேர்ந்தே போய் வாங்கிட்டு வந்துடுறோம். சரி அரவிந்த். அரவிந்தப்பா, நானும் வருவேன். டேய், நீ வரேன்னு சொன்னா அப்புறம் ஆதி நிலாவும் வரேன்னு சொல்லுவாங்கடா. உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் எங்களால மேய்க்க முடியாதுடா. அதெல்லாம் முடியாது, எனக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு நான் தான் வருவேன். ஐயோ சரி சரி, எப்படியோ ஜீப்ல தான் போவோம். நீ ஆதி நிலா எல்லாருமே வாங்க, எல்லாருமா போய் ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். ஹாய் ஜாலி. அப்ப இந்த கருவை போய் நான் உள்ள வச்சிட்டு ஆதினிலா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். வெளியே போறதுன்னா அவனுக்கு சந்தோஷம் தான். ஆனா 3 பேரையும் கூட்டிட்டு போய் நீங்க எப்படிதான் சமாளிக்க போறீங்களோ தெரியல. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ முதல்ல நட. அரவிந்த், என்ன பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்படியே நடக்காம எஸ்கேப் ஆயிடலான்னு பாத்தியா? போலீஸ்காரண்டி, ஏமாத்த முடியாது, ஒழுங்கா நட. அரவிந்த், வயிறு வேற இடிக்குதுங்க, நடக்கவே முடியல. ஏய் என்ன, இதுக்கு முன்னாடி வயிறு தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்த, இப்போ உனக்கு வயிறு இடிக்குதா? இப்பவே இடிக்குதுன்னா இன்னும் 7-8 மாசம் ஆயிடுச்சுன்னா இன்னும் என்னெல்லாம் சொல்லுவ? இங்க பாரு, இன்னைக்கு நீ என்ன காரணம் சொன்னாலும் சரி, அந்த மரத்துக்கிட்ட இருந்து இங்க வரைக்கும் 4 தடவை நடக்காம நான் இங்க இருந்து நகர மாட்டேன். a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. a plus b the whole square is equal to a square. ஐயோ மறந்து போகுதே. சரி, ஒரு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டுட்டு படிப்போம், அப்ப மறக்காது. இப்ப நல்லா ஞாபகம் இருக்கும். a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. a plus b the whole square is equal to a square b square. ஐயோ ஏ சைலுமா. எந்த ரேஷு? ஏ சைலுமா, இந்த a plus b the whole square is equal to, அதுக்கப்புறம் மறந்து போகுது. எந்த a plus b the whole square? அது சரி, நானே பரவாயில்லையாட்டிருக்கு. உனக்கு a plus b the whole squareனா என்னன்னு கூட ஞாபகம் இல்லையா? ஏ சைலுமா, நீ எந்த உலகத்துல இருக்க? நாளைக்கு மேத்ஸ் டெஸ்ட்க்கு நம்ம படிக்க தான இங்க வந்திருக்கோம். அதே நான் படிச்சிட்டு தான் இருக்கு. நல்லா படிச்சிட்டு இருக்க. என்ன a plus b the whole square நீ கேக்கும்போதே தெரியுது நீ நல்லா படிச்சிட்டு இருக்கேன்னு. ஏ சைலுமா, உன் கவனம் எல்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். இடி ஆവശ്യമില്ലതൊന്നും പറയാതെ. என் கவனம் எங்கேயும் இல்ல, நான் படிச்சிட்டு தான் இருக்கு. படிச்சிட்டு இருக்கியா? எங்க சொல்லு பாப்போம், a plus b the whole square என்னன்னு? എന്താ എനിക്ക് അതുപോലും അറിയില്ലേ. ഇപ്പൊ പറയാൻ കേട്ടോ. a plus b the whole square is equal to என்ன சொல்லுமா சொல்லு. a plus b the whole square is equal to அது a plus b அன்பு. என்னது a plus b அன்பா? அது பின்னால அன்பு. என்னது பின்னாலயா? வரதுக்கு 2-3 நாள் ஆகும் சொன்னா அதுக்குள்ள வந்துட்டானா? எங்க யாரையும் காணோம். சைலமா யாரு? அது ஒண்ணும் இல்ல. என்னவோ பின்னால அன்பு முன்னால அன்புன்னு கிட்ட இருந்த. அது ஒண்ணும் இல்லடி, நீ படி. என்னாச்சு உங்களுக்கு? இல்லனாலே நடுக்காட்டுக்குள்ள உட்கார்ந்து படிக்கிறதுக்கு பயமா தான் இருக்கு. இதுல வேற பின்னால அன்புங்கற திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். இனி இவ கண்ணுக்கு வேற ஏதாவது தெரியுதான்னு தெரியலையே. சரி, நீ முன்னால பின்னால எங்கேயும் பார்க்க கூடாது. புக்க பார்த்து கடகடன்னு படிச்சிருவோம். a plus b the whole square is equal to a square b square plus என்னது இது போட்டுருக்கு 2ab. இதெந்த கனவா? எங்க பார்த்தாலும் அவன் நிக்கிற மாதிரியே இருக்கு. ரேஷு, என்ன செய்யலுமா? ரேஷு, நான் ஒன்னு கேக்கட்டா? இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தவிர என்ன வேணாலும் கேளு. எடி அതൊന്നും എനിക്ക് വേണ്ട. இப்போ நான் ஒன்னு கேட்பேன், நீ உண்மையை சொல்லணும். சொல்றேன், என்னன்னு கேளு. நீ இப்போ
അങ്ങനെ കുറച്ച് പിന്നാലെ തിരിഞ്ഞു നോക്ക്. அங்க உனக்கு அந்த ஃப்ராட் தெரியறானா இல்லையான்னு மாத்திரம் சொல்லு. இவ என்ன சொல்றா? ஒருவேளை உண்மையாவே அவன் பின்னால வந்து ஏதோ கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கானா? யாருமே இல்ல. இவ யார் பின்னால நிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு வேற தெரியலையே. சைலுமா, நிஜமாவே உனக்கு பின்னால யாராவது தெரியறாங்களா? எந்த ரிஷு, உனக்கு யாரும் தெரியலையா? யாரும் தெரியலையாவா? சைலு, காட்டுக்குள்ள போய் படிக்கலான்னு கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் பயப்படுத்தாத சொல்லிட்டேன். இடி அல்லடி, ஷெரிக்கும் உனக்கு அந்த ஃப்ராட் பின்னால தெரியல? சைலு, என் கண்ணுக்கு எந்த ஃப்ராடும் தெரியல, ரோடும் தெரியல. அல்லப்போ எந்த கண்ணுக்கு மாத்திரம் எங்க பார்த்தாலும் அவன் நிக்கிற மாதிரியே தெரியுது. சைலு, எந்த ரேஷு? சைலு, என்னமோ இயற்கையான காத்த வாங்கிக்கிட்டே படிச்சா படிச்சதெல்லாம் ஈஸியா மனசுல பதியும் நீ சொன்னனாலதான் உன் கூட இங்க வந்த. நீ என்னடானா பின்னால யாராவது தெரியறாங்களா முன்னால யாராவது தெரியறாங்களா என்ன பயப்படுத்துற. இதுக்கு மேல உன் கூட இங்க உட்கார்ந்தா படிக்க முடியாது, பயந்தே செத்துருவான் போல. நான் ஒழுங்கா ஹாஸ்டல்லே போய் படிக்கிறேன். இடிங்க சும்மா வர்றத சரி நீ இருக்கி. அதெல்லாம் முடியாது, நீ வந்தா வராட்டி போ, நான் போறேன். இன்னைக்கு என்ன ஆச்சு? எங்க பார்த்தாலும் இந்த ஃப்ராடு தான் தெரியறான். அண்ணா அவன்கிட்ட உன்னை பார்க்கவே மாட்டேன்னு சொன்னேன். ஆனா இப்ப பாக்குற இடத்துல எல்லாம் அவன் மாத்திரம்தான் தெரியறான். அவன் திவசம் என்ன பார்க்க வந்தப்போ கூட நான் இത്ര ஃபீல் செய்திட்டில்ல. ஆனா இப்போ 2 ദിവസം அவனை பார்க்காததுனால மனசெல்லாம் என்னமோ போல இருக்கு. இனி இப்ப திருச்சி அவன் வந்தா எப்படி அவன்கிட்ட இனி உன்னை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்ல போறேன்னு தெரியல. அதுக்கு அவன் இனி எப்படா வருவா? ஹே மின்னல், ஃப்ராடே, எதுக்குடா என்ன இப்படி பண்ண? உன்னை நான் பார்க்காமே இருந்திருக்கலாம். தினமும் இப்படி ஒரு ദിവസം கூட விடாம என்ன வந்து பார்த்து பார்த்து இப்போ எங்க பார்த்தாலும் நீ தான் தெரியற. இது கூட கனவுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இது கனவு மாதிரி இல்ல. எனக்கு எந்தோ நிஜமாவே நீ என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. கனவில்ல மின்னல், நிஜமாவே வந்துட்டேன். அன்பே அன்பே எல்லாம் அன்பே, உனக்காக வந்தேன் இங்கே, சிரித்தாலே போதும் என்றேன். மழைக்காலம் கண்ணில் மட்டும் வேண்டாம் என்றே, பனிக்கால போர்வை கொண்டு வந்தே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.